ஹாய் கேஸ், இனி நம்ம மூவியில் லூத்தர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். அந்த காலகட்டத்தில் சிட்டிக்குள்ளே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் நிறைய ஊழல்லாம் நிறைய நடைபெறும். இதே மாதிரி நிறையா சர்ச்சில் நிறைய ஊழல்களில் நிறைய நடைபெறுது. இதை எப்படியாவது தட்டி கேட்டு இது உண்மையின் நிலை என்ன அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அவரு பார்த்தா ஒரு கிறிஸ்டின் மத போதகராக இந்த படத்தில் வராரு. நிறைய விஷயங்கள் பண்ணுவார், மக்களுக்கு நிறையா பண்ணிகிட்ருப்பார். ஆனால் இதை பிடிக்காத வில்லன்கள் நம்ம ஹீரோவை எப்படியாவது மாட்டி விடுன்னு சொல்லிட்டு நிறையா சம்பவமெல்லாம் செஞ்சு அப்படி இப்படின்ட்டு மக்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ எப்படி பழையபடி மீண்டும் மக்களுக்கு பிடிச்சவங்களாம் மாறுறாங்க, அவர் எப்படி வில்லன்களை அடையாளம் கண்டார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தா நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் கிறிஸ்டின் மதம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அது எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உள்ளபடி சொல்லியிருக்காங்க. மற்ற கேரக்டர் நல்லாவே இருக்குது, ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது. குறிப்பாக ஹீரோடைய ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. ஒரு உண்மையான கிறிஸ்டின் மாதிரியே அப்படின்ட்டு நிறைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக சும்மா செம்மையாக கொடுத்துருக்காரு. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே கலர்ஃபுல்லான விஷயப்பட்ட கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே மக்களுக்கு இந்த சமுதாயத்தில் நல்லது செய்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு எப்படிலாம் சோதனை வரும், அதுக்கப்புறம் சோதனை மேலே சோதனை வந்து அவங்கள பயபுள்ளைங்க அவங்க ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த ஃபீலில் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படம் முழுக்க அந்த மாதிரி கிறிஸ்டின் சார்ந்ததாக இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறதா கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரில. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.